ஸோ இப்போ வந்துட்டு சிவராத்திரி வருது அண்ட் மகா சிவராத்திரி. ஸோ அதை பற்றின விசேஷமான நிறைய விஷயங்கள் பற்றி பேச இருக்கும். ஸோ முதலாவதாக சிவராத்திரினா முதல்ல நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ சிவராத்திரினா என்ன, அதை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி சிவராத்திரிங்கிறது சிவன்னாலே நடராஜரோட ஞாபகம், டான்ஸ் இதை பற்றி வந்துடும். ஸோ அதனால் நான் பேசிக்கலி கெட்டம் பிளேயர். ஸோ அதனால் ஒரு சின்னதான ஒரு கொன்னக்கோல் மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுத்து வாக்கு வச்சுருக்கேன். அதை பற்றியும் ஆரம்பிச்சுட்டு பொறுமையாக ஒவ்வொன்றா போகலாம். தென் தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தென் தென் தக்கிட்ட தென் 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 தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தென் தென் தக்கிட்ட தென் 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 தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தென் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தென் தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட 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 தக்க சர்வம் புவனேஸ்வரி. பிரமாதம். ஸோ இது வந்துட்டு சிவனுடைய ஆமாம் தாளம். நீங்கள் கேட்கும்போதே சிவன் அப்படி அந்த ஆடம் இந்த தாளத்தில் வந்துடும். ஆதியும் அந்தமுமாய் ஆத்மஸ்வரூபமாய் மறைவிலும் சரி நேரிலும் சரி எத்திசைகளிலும் சரி எல்லா உயிரினங்களிலும் சரி என்றும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பசியையும் போக்கி 16 பெற்று பெருவாழ்வு வாழ பிள்ளைகளை அப்பன் மறந்தாலும் அப்பன் பிள்ளைகளை ஒரு சணமும் மறவாதபடி அவன் அவனை வேண்டாம் என்று சொன்னாலும் சிவன் அவனுக்கு கவசமாக இருக்கிறான். அத்தகைய பரம்பொருளை பற்றி பேச வந்திருக்கிறேன்.